மழை பெய்து கொண்டிருந்த அந்த இரவு பிரசாந்த் தனியாக வீட்டிலிருந்தான். அந்த வீடு கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய வீடு. காற்று பலமாக வீசியது. ஜன்னல்கள் சறுக்கி சறுக்கி சத்தம் செய்தன. பிரசாந்த் படுக்கையில் படுத்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென டக் 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 என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவன் எழுந்து கதவுக்கு அருகே சென்றான். யார் என்று கேட்டான். ஆனால் வெளியிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. பிரசாந்த் திரும்பி நடக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் மீண்டும் டக் 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 என்ற சத்தம். இந்த முறை அவன் மெதுவாக கதவை திறந்தான். வெளியே யாரும் இல்லை. வெறும் இருட்டும் மழையும் மட்டுமே. அவன் கதவை மூடி உள்ளே வந்தான். இதயம் வேகமாக துடித்தது. அந்த நேரத்தில் அவன் பின்னாலிருந்து ஒரு குளிர்ந்த குரல் கேட்டது. கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தாய்? பிரசாந்த் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் ரத்தம் உறைந்தது. அவன் முன்னால் நின்றது ஒரு மனிதன் போல இருந்தது. ஆனால் அதன் கண்கள் முழுக்க கருப்பாக இருந்தன. முகம் வெண்மையாக இருந்தது. அது மெதுவாக சிரித்தது. நான் வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளேதான் இருந்தேன் என்றது. அடுத்த நாள் காலை அந்த வீட்டின் கதவு திறந்தே இருந்தது. ஆனால் பிரசாந்தை அந்த கிராமத்தில் யாரும் மீண்டும் பார்க்கவே இல்லை.